மானிடரும் வணங்கி
ராமசாமி இறைவன் அருள் பெறவே துதி எழுது ராமசாமி எங்க போன தெரியல ஆளை காணாம இன்னைக்கு மணி 4 ஆகி போச்சு. நல்லவனுக்கு பிறந்தா நான் வந்திருப்பான். வாய்க்காலுக்கு வைக்க போருக்கு வந்து விருந்தாளிக்கு பிறந்தவன் தட்டுல போட்டு வச்சா 10வது தொட்டி நிறைய கரைச்சி விட்ட மாதிரி எங்க போறது தெரியல ஆளை காணாமே. தொட்டில போட்டு வச்சுக்கிறேன் நான் அப்ப பண்ணியா தட்டுல சாப்பிட்டவன் நானு தொட்டில சாப்பிட்டவன் தாளடி நம்ம கண்டத போடுறாடி கூட சேர்த்து பாப்பா கேட்ட கேள்வி செல்லா எதிர்க்கு வந்த விருந்தாளிக்கு பிறந்த பையனா இந்த வந்த விருந்தாளி சாப்பிட்டு சும்மாவா போவான் கோயப்பிட்டு தான் போவான் ஆமா ஏண்டா பாக்கிய வரப்பு பண்ணோம் வைக்க போருக்கு பண்ணவன் ஆளை காணுனது இதுக்கு கேள்விக்கு பதில் உண்டா ஆமா எனக்கு கேள்வி மட்டும் தான் தெரியுது விளக்கம் தெரியல இல்ல வாக்கிய வரப்பு பண்ணோம் வைக்க போருக்கு பண்ணோம்னா இந்த மாதிரி மைதானத்துல வைக்க போர் போட்டா இன்னும் ஆகும் வரமாடு போற மாடு புடுங்கி திண்டு போவோம் அந்த மாதிரி கொம்மால கண்டவன் புடுங்கி நீ பிறந்த மாதிரி அர்த்தம் அப்படியே சொல்லிச்சு ஏரி வாய்க்கால தண்ணி வந்தா என்ன ஆகும் போற வரலாம் மடமாச்சிட்டு போடுவேன் அந்த மாதிரி நம்மள கண்டவன் மட மாதிரி நீ பிறந்த மாதிரி அர்த்தம் அப்படியா சொன்னிட்டியே இங்க அதை சொல்லலாமா அந்த உண்மையை சொல்லாமா வேலைக்கார பையனுக்கு என்னடா பின்ன மரியாதை பண்ண தூக்கி சேலத்துக்கு குறைப்பாங்க தம்பி உனக்கு ஏண்டா எந்த நேரமும் ரைட்டு மரமே கெஞ்சிருக்கிறவன் உனக்கு என்ன உன்னடா மரியாதை உனக்கு சரி அம்மா நமஸ்கரிக்கிறேன் ஓஹோ தம்பி நமஸ்கரிக்கிறேன் ஐயப்பா வணக்கம் அதான் நமஸ்கரிக்கிறேன் சரிப்பா சபையை பார்த்தனே சபை பார்த்தனே எப்படிப்பட்ட சபை லட்சுமி கடாட்சி சபை எதற்காக கூடப்பட்ட சபை அதோ மாரியம்மனுக்காக 10 நாள் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை ஓஹோ அப்படி மாதா பிதா குரு அதோ தெய்வம் இதான் முதலாவது உபயம் ஓ முதலாவது உபயம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் முதல் இரவு நாடகம் நேரம் தம்பி அதே நினைப்பில இந்த தம்பி மனோ தாளம் விட்டு அப்புறம் ஒடிச்சு வாசி போனாங்க மனோ தாளத்தை விட்டு ஒடிச்சு கிடைச்சிருவா ஆமா அவர் தாளம் தொங்கி அடிப்பா மணி ஐயா ஏன் அங்கெல்லாம் எடுக்கிற அது எடுக்கிற இடத்துல இருக்குமே சரி அது பாட்டமப்பா அப்படி மாதா பிதா குரு அதோ தெய்வம் அருமையா தொங்குது உனக்கு என்னதுடா தோடு ஏய் என் அக்கா தங்கச்சி தொங்கலையா சித்தாத்தா பெரிய ஆளு தொங்கலையா என் மாமா வச்சாலே கழிச்சு போட்டானுவேன் ஓஹோ ஏன் நீப்பா பாக்குறது அப்புறம் அடகுல வச்சு என் மாமா ஒரு குடிகாரே மச்சா ஒரு கடிகாரன் கணவனுக்கு வந்த பையன் போட்டோம்ப்பா மாதா பிதா குரு அதோ தெய்வம் அவருடைய பார்த்திருக்கோம் இன்னும் கலைமாமணி விருது பெற்ற சேகரையா பார்த்திருக்கோம் கிருஷ்ணயா பார்த்திருக்கோம் தங்கவோட இருக்க ஏடா தம்பி தங்கவோட தம்பி அப்படி நம்முடைய குழுவினருக்கும் மொத்தமாடா நம்முடைய குழுவினருக்கும் தப்பா பேசுற அவர் வயசுக்கு நீ நடக்கிற பாத்துக்க அவர் வயசு போடுவா பள்ளி மேல போடுவா மாட்டியா தம்பி அப்படி அவருடைய பார்த்திருக்கும் இன்னும் தங்களுக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம் என்னுடைய விளக்கம் சொல்ல
வணக்கம். சுபத்திரை. ஆமா. தம்பி ஓ வசுதேவருக்கும் ஆமாண்டா தேவகி அம்மனுக்கும் பிறந்தவர்கள் 9 பேர் பிறந்தோம். மொத்தம் 9 பேர். ஆமாடா தம்பி. அப்படி அந்த 9 பேரிலே மாண்டவர் போக கம்சனுடைய ஆக்கினைக்கு உட்பட்டு. ஆமாடா தம்பி. ஏன்னா கம்சனுடைய ஆக்கினைக்கு உட்பட்டு மாண்டவர் போக மீண்டவர் 4 பேர் இருக்கிறோம். யார் யார் அம்மா? தம்பி பலராம சக்கரவர்த்தி. பெரியண்ண பலராம சக்கரவர்த்தி. ஆமாண்டா தம்பி. பலராம சக்கரவர்த்தி எங்க நடண்ண கோபாலக்கண்ணன் சாத்தையண்ணன் 4வது நான். ஓஹோ. ஆமாடா அந்த சுபத்திரை 3 பேருக்கு நீங்க தங்கச்சி. 3 பேருக்கு நான் ஒருத்தி தம்பி. சரி அம்மா. ஆமாண்டா. ஆனா அப்படி இருந்தாலும் தம்பி ஏன்னா நான் யார திருமணம் செய்ய தெரியுமா? யார் அம்மா? அப்படியாப்பட்ட வம்சத்துல பிறந்து யார திருமணம் செய்ய தெரியுமா? பண்றோடியா வீட்டுக்கார் தெரியாத ஆளே கிடையாது தம்பி. ஏன் திருட்டு போயிடாவா? ஏய் அடப்படவா இந்த ஸ்தலத்தில் புகைப்படைத்த ஸ்தலம்னா இந்த உலகம். ஆமாடா தம்பி. இந்த உலகத்தில் தெரியாதவர் யாருமே கிடையாது. அப்படி அந்த 5 ராஜாக்களின் நடுப்பிறந்தவனாகிய அர்ஜுன பெருமாள் ஆனால் அழகு மன்னன். ஆமாடா தம்பி. ஏன்னா அவர் 32 அழகு படைத்த 11 ராம ஜெயம் 32 அழகு. ஆமாடா தம்பி. அப்படி பல்லிலே பரிசுவினை காத்தில் செந்தாமரை முதுகிலே மச்சராகை. ஆமாடா பின்னழகு. ஆமாடா மச்சராகை. தொப்பிலே அமிர்தகலசம். ஏன்னா பரிசுவினை பல்லிலே பரிசுவினை 32 அழகு 11 ராம ஜெயம். பார்வையோ ஆமாண்டா அயனவிழி பார்வை. அப்படி 32 அழக படைத்த 11 நாகம் படைத்த அவருடைய பெயரோ அர்ஜுன பெருமானை மணந்து. ஆமாண்டா அர்ஜுன மனைவி. ஏன்னா அவருக்கு எனக்கும் சாதாரண திருமணம் நடத்திருந்தி அவர் நானும் சந்தோஷமா லவ் பண்ணடா. காதல் திருமணம். சரி. ஆமா. அப்படி அவருக்கு எனக்கும் திருமணம் ஆகி அழகான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்து. ஓஹோ. ஆமாடா ஆண் பிள்ளை பெற்றெடுத்து உயிரோட இருக்கா செத்துச்சா தம்பி? பூபதி என்னம்மா? ஏண்டா கேக்குற பூபதி? என்னம்மா? ஏன்னா அழகான ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்த அவன் பேரோ அவருடைய பெயரோ வீரவால் அபிமன்யு. ஆமாடா தம்பி. என்னாச்சு? அதிக பலம் பொருந்திய ஆமாடா சந்திரகுல பரம்பரையிலே அதிக பலம் பொருந்திய என்னுடைய மகன் வீரவால் அபிமன்யு என்னாச்சு? அநியாயமாக மாண்டு விட்டான் அப்பா. ஐயா அப்பா மகனே அழகான ஒரு ஆண் பிள்ளை பெற்றெடுத்து ஆமாடா அப்பா 13ஆம் நாள் சண்டையில ஆமாண்டா என்னுடைய மகன் வீரவால் அபிமன்யை கொண்டு விட்டார்கள் அப்பா. ஐயோ. ஆமாடா தம்பி. பூபதி இந்த பெத்தவாயி அந்த பத்து எரியுதாடா
மகன் அப்பா. ஐயோ ஆமாண்டா தம்பி, அப்படி தரணி ஆள்வதற்காக நான் பெற்றெடுத்தேன் தம்பி. என்னுடைய மகனும் ஆண்டு விட்டார். ஏன்னா வயிற்றில் 300 மாதம் 10 மாதம் சுமந்து 300 மாதம் சுமந்து ஆமாடா தம்பி, அவனை ஆராட்டி சீராட்டி நல்ல முறையில் வளர்த்த என் மகனை தற்போது எப்பா மகன் இல்லாமல் வாழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் மட்டும் போனது இல்லாமல் 18 அக்ரோனி சேனைகளும் அடைந்து விட்டார்கள். ஐயோ அப்படி மடிந்தாரோ? ஏன்னா எல்லாம் போய்விட்டாலும் சரிதானே. இப்பொழுது கைத்தாண்டியா நமக்கு வேண்டும். ஆனால் தம்பி இப்போ சந்தோஷமா இருக்கிறோம். என்ன பட்டுட்டு 18 நாள் பாரதம் முடித்து விட்டு 31 நாள் ஆகுது. 32வது மாதம் ஆகிறது. ஆமாடா தம்பி. ஏன்னா சரி அம்மா, ஏன்னா அப்படி போய் சந்தோஷமா இருக்கிறோம். என்ன கைத்தாண்ட நமக்கு தேவைப்படும். அதனால் இந்த சுபத்திர வந்து இருந்தா போல தம்பி. என்னுடைய தகச்சி இருக்கா பார். யார் யாரு? ஆமாண்டா, என்னுடைய தங்க இருக்கின்றார் பார், மின்னல் ஒளி. ஆமாடா தம்பி. ஏன்னா அவளுக்கு எந்த குறையும் கிடையாது. அவருடைய பிள்ளை நல்லா இருக்காங்க, நல்ல மாதிரி இருக்காங்க. ஆமாப்பா. அதனால் என்னுடைய வீட்டுக்கார் விடுமுறை உத்தரவு. அதனால தங்க இருக்கா பார், மின்னல் ஒளி. சீக்கிரம் சுபத்திர தங்க மின்னல் ஒளி தரு போ. குடிச்சதான் Terima kasih.
அந்த வாய்க்காலுக்கு வைக்க பாருக்கு போறது அந்த கடலுக்கு போற பையன் எங்க போய் என்ன பண்றான் தெரியல வார்த்தை நீங்க பேசுறீங்க எங்க போறான்னு தெரியல அப்படியே நின்னுட்டா பாப்பா என்னடா யாரது உங்க அம்மா வந்துக்கிறாங்கடா டேய் டேய் உங்க பொண்டாடா உங்க அப்பா கொடுக்க விட்டா வரடா கொடுக்க விட்டா டேய் கீழ 100 ரூபாய் இது பண்றா ஏய் யார வந்து வா அத்த குள்ள முதல்ல கும்முடு இருக்கற டேய் சாசாத்தி வண்ணே எண்ணி அப்பகல்ல கண்ணிச்சே சாசாத்தி வண்ணே எண்ணி அப்பகல்ல கண்ணிச்சே அப்பகல்ல கண்ணிச்சே ஆனி வண்ணே கண்ணிச்சே அப்பகல்ல கண்ணிச்சே ஆனி வண்ணே கண்ணிச்சே சாசாத்தி வண்ணே எண்ணி அப்பகல்ல கண்ணிச்சே அப்பகல்ல கண்ணிச்சே ஆனி வண்ணே திருவாரூர்
பூவா மஞ்ச சேவந்தி பூவா மன்னார் குடி போல பூவா மன்னார் குடி போய் வந்து பை கொடுத்து வாங்கி வந்த மன்னார் குடி போய் எனக்கு 3 இடத்துல காக்கா வலி போறோம். எங்க ஓ எங்க எந்தெந்த இடத்துல பேல மொத்தம் முதல்ல வரும் போ. வாங்கய்யா, வணக்கம் 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 வணக்கம். வெச்சோர் கரைச்சோர் தமிழ்ல வெச்சோர் மாதா பிதா பிதா குரு தெய்வம் அத்தனை பேர்களுக்கும் நம்ம நாடு கம்மல இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இந்த சிறுவனோருடைய வணக்கம். ஒரு விளக்கம் என் விளக்கம் மின்னல் ஒளி மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் மகள் என் பேர் தான் மின்னல் ஒளி. யாருக்கு மனைவி தெரியுமா? அர்ஜுன பெருமாளுக்கு. தெரியல அக்கா கூட வரும்படி உத்தரவு. வாடியம்மா வாடி மின்னலொளி. வாடியம்மா. என்ன உன் அழைத்த காரணம் சொல்லுங்க. வீட்டுக்கார கருமார். ஆமா அர்ஜுன பெருமான் வரும்படி உத்தரவு. சரி போய் பார்க்கலாம். வாடியா. யாரா பல பொண்டாடி சம்பாதிச்சா தங்கம் பொண்டாடி தங்கம் மாமி குந்தி சுகமா வந்திருப்பாய். ஒரு கேள்வி கேக்குறமா அண்ணா ஒருபடி கட்டளை கட்டளை அண்ணா ஒருபடி கட்டளை வணக்கம் வீடோடி வணக்கம் மறுபடி கட்டளை. ஆமா தம்பி சாமி வணக்கங்க. வாங்கடி இப்படி வாங்கடி வணக்கங்க. யார் நீ? நாகக்கணி. ஐயோ நான் இருக்கும் போதாடா ஏன்டா என்ன பண்ற? ஒருவரின் பார்த்தால் இருவரும் முகமாகவும் ஆனால் சிவாகரத்தை பார்த்தால் சிங்கரூபமாக இருக்க மூதாதையா இருக்கக்கூடிய பாட்டன் வியாச பகவானை அழைத்து தாத்தா இப்படி இருந்தால் ஆட்சியில் எப்படி அமர்வேன் அப்படி என்று கேட்கக்கூடிய நேரத்தில் தர்மா ஜனங்களை மதித்தீர் அல்லவா? அதனால் கொஞ்ச பெண்ணகத்தை தோஷம் பிடித்து விட்டது. அதனால் இவர் அசுமேத யாகத்தை செய்தால் அண்ணா அந்த அசுமேத யாகத்தை நம்ம செய்யலாம். அவரை வைமுறை செஞ்சாலும் செய்ய முடியும். அது நம்ம குலகுரு யாரு? பகவான் மாமா. அவரை கூப்பிடுவாங்க.
எங்க மாமா கோபால கண்ணன் மாமா அண்ணா வணக்கம் 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 தர்மராஜூமையாக செய்ய வேண்டும். அதனால அதுக்கு என்ன வழிமுறை? ஓஹோ, அப்படி அசுமேதையாக செய்யணும்னா கங்கணதாரியா ஒரு ஆள் இருக்கணும். தர்மரும் பாஞ்சாலி கங்கணதாரி அப்புறம் அடுத்தது பேசலாம். தர்மராஜ் எழுதக்கூடிய பட்டயம் என்னவென்றால் இந்த தர்மராசுமேதையாக செய்ய போகின்றோம். இந்த புறவை கண்ட மன்னர்கள் காணிக்கு கப்பங்களை கொண்டு வந்து செலுத்த வேண்டும். சொல்லு, அப்படி செலுத்த தவறினால் புறவை பின்தொடர்ந்து வரக்கூடிய பாரத போர் வீரர் அடுத்த போர் தொடுக்க வேண்டும். இப்படிக்கு தர்மராஜ் எழுதக்கூடிய வீர பட்டயம் கையாச்சு போட்டாச்சு. கையை போடு. இதான் மணிநகராபுரி பட்டணம். மணிநகராபுரி பட்டணம். மணிநகராபுரி பட்டணம். ஆமா, இந்த நந்தவனத்தில் இந்த அசுவத்தை அவுத்து விட்டு சில நேரம் நம்ம ஈழ பாடலாம். அப்படியே குதிரை ஓட்டு விட்டியா? குதிரை தனக்கு தன் ஐயா, இந்த மணிநகராபுரி பட்டணத்தை வந்து விட்டோம். அந்த கைதுக்கு என்ன சாப்பிட போறீங்களா? கைதுக்கு குதிரைக்கு குதிரை அது குதிரையா குடிச்சாத்தனா கூட தெரியல. குதிரையா குடிச்சாத்தானா? அதனால இந்த மணிநகராபுரி பட்டணத்தை வந்து விட்டான். இந்த நந்தவனத்தில் சில நேரம் குதிரை அவுத்து விட்டு நம்ம எல்லாம் பெறலாம். மணிநகராபுரி பட்டணத்திலே வாசமா இருக்கக்கூடிய சித்திரவாகன பாண்டிய மகள் சித்திராங்காதை தர்பார் அன்னவரால் கதை தொடரும்.
Ah!